நெடுங்காலத்துக்கு முன்பு சின்னஞ்சிறிய ஒரு கிராமத்தில் சிவகாமி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் இருந்தது 1 ஏக்கர் நிலம் மட்டுமே. ஆனால் அந்த நிலத்தை அவர் தன் குழந்தை போல பார்த்து கொண்டார். காலையில் விடிந்ததும் வயலுக்குச் செல்வார். மாலை 6 மணி ஆன பிறகுதான் வீடு திரும்புவார். ஒரு வருடம் பருவமழை நன்றாக பெய்யவில்லை. வானம் கருமையாக இருந்தும் மழை துளியும் விழுந்ததில்லை. சிவகாமியின் வயலில் நட்டிருந்த நெற்பயிர்கள் வாடி மஞ்சளாகி விட்டன. அக்கம் பக்கத்திலுள்ள விவசாயிகள் எல்லாரும் இந்த வருடம் பயிர் அபாயம், விதைக்காததே மேல் என்று சோகமாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் சிவகாமி சோரவில்லை. அவர் தனது கிணற்றின் அருகே ஒரு சிறிய திட்டம் வகுத்தார். மண்வெட்டியை தூக்கி வயலுக்கும் கிணற்றுக்கும் இடையே ஒரு சிறிய கால்வாய் தோண்ட ஆரம்பித்தார். பகலெல்லாம் உழைப்பார். இரவு வீட்டில் தூங்க முடியாத அளவுக்கு கைகால் வலித்தாலும் மறுநாள் காலையில் மீண்டும் வேலையை தொடர்வார். அவரது மனைவி காந்திமதி, ஏன் இத்தனை கஷ்டம் சாமி? சிவகாமி புன்னகையுடன் சொன்னார், நமது நிலம் நமக்கு எல்லாமே செய்திருக்கிறது. இப்போது நாம் அதற்கு என்ன செய்ய முடியும் என்று பார்க்கலாம். மனிதனின் உழைப்பு தான் மழையை விட பெரியது. அவர் வயலை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான அளவு தண்ணீரை மட்டுமே கால்வாய் வழியாக செலுத்தினார். மீதமுள்ள நீரை சேமிப்பதற்கு ஒரு சிறிய குளமும் உருவாக்கினார். வாடிய பயிர்கள் பசுமையாக தலையை எடுத்தன. கதிர்கள் கனத்தன. அந்த வருடம் மழை இல்லாததால் பலர் விளைச்சலை இழந்தனர். ஆனால் சிவகாமியின் வயல் மட்டும் பொன் மஞ்சள் நிறத்தில் பரபரக்க விளைச்சல் தந்தது. அவரது வயலில் இருந்து கிடைத்த விளைச்சலை அவர் முதலில் தன் குடும்பத்தின் தேவைக்காக வைத்து கொண்டார். பிறகு எஞ்சியதை கிராமத்தினருக்கு விநியோகித்தார். மேலும் தான் கிணற்று நீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தினார் என்பதை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார். நீர் தான் விவசாயியின் உயிர், அதை வீணாக்க கூடாது என்று அவர் சொன்னார். அன்று அவரை கேலி செய்தவர்கள் கூட, சிவகாமி ஐயா இல்லாட்டி நாம எல்லோரும் வறுமையிலேயே இருந்திருப்போம் என்று அவரை புகழ்ந்து பேசினார்கள்.